பொல்லாத காட்டுல பொலிவழிந்து கிடைக்கீங்களே, ஆறு நீங்க எப்படி வந்து சேர்ந்தீங்க? பெத்தவங்கள்ட்டையும் பசிக்கு சோறு கொடுத்தவங்கள்ட்டையும் பொய் சொல்லக்கூடாதும்பாங்க. நான் தான் பாண்டி, தீவிர பேர் பாண்டி. நாலு சில போலீஸ் பேர் அதே பாண்டி தான். பயமா இருக்கா? உங்க கண்ணை பார்த்தா அடிப்பட்ட வேங்கியோட வெப்பம் தான் தெரியுதே தவிர வெறி தெரியல. ஏதாவது வேணுமாயா? சொல்லுங்கயா. நான் உசுரோடு இருக்க சரியா என் சேக்காளி 5 பேர்த்துக்கிட்ட சொல்லணும். ஆழ்வார் கோயில் அழியா, முறப்பநாடு ராமசுப்பு, திரியூர் மருது, வெள்ளூர் வேலையா, முக்காணி முத்துராமலிங்கம், இவங்களுக்கெல்லாம் போய் சொல்லுவியா? சொல்லுதம்யா. முதல் 4 பேத்துக்கிட்ட. ஆடு முக்காணி முத்து சொல்ல முடியாத இடம். சொக்கலோகம் போய் 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? செம்மறி ஆடு 10-20 கொடுத்துட்டு சீக்கிரம் செத்து போனாரு எங்க அண்ணன். நீ ஒரு வீடும் இல்லாம ஒத்த பிள்ளையா நிக்கிற ஒயிலா, கூட்டாளியா கூட பிறந்தவன் இல்லாட்டியும் குடும்பத்துல ஒருத்தி நான் இருக்கேன். கவலை விடுமியா. வரட்டா? அந்த கருப்பையா பயிலால சீரழிஞ்ச நம்ம தாய் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடல. எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டா உனக்கு? எனக்கு எதுக்குல இந்த இளவெல்லாம்? என் பொழப்பே அந்த பயல்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதாம்ல. பாண்டி விசேஷமான ஆளுப்பா. சரி சரி, நான் வேலைம்மாவை கூட்டிகிட்டு மேக்கால மலை பக்கமாக போகிறேன். இன்னும் 1 வாரமாவது போலீஸுடைய சுறுசுறுப்புக்கு நாம் ஈடு கொடுத்தாகணும். புறப்படுங்க, நான் புறவை பார்க்க. இந்த பக்கம் திரும்பாம பேசாம என் புறத்தால் விரசலாவா? என்னங்க ஐயா? என்னல பண்ணுத? நீ இங்கே இரு ஐயா. தூத்துக்குடி ஹார்பர்ல லோடு மேனா இருக்கேன் ஐயா. சொந்த ஊர் ஏரல் பக்கம். அங்கதான் பொஞ்சாதியோட போய்கிட்டு இருக்கேன் ஐயா. வண்டியை கொஞ்சம் தள்ளி விடு. வெரி குட். இல்ல ஐயா, உன்னை பார்த்தா பாவமா தெரியுது. உனக்கு ரகசியம் சொல்லுதேன், கிட்டவா. பொஞ்சாதியோட காட்டுல இப்படி தெரியாத ஆபத்து. சீவல பெரிய பாண்டி இந்த பக்கம் தான் தெரியுதான். ஜாக்கிரதை. சீக்கிரம் போய் சேரு. உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும் ஐயா. எனக்கு இன்னைக்கும் இல்லை, என்னைக்குமே பயம் இல்லையா. வண்டி எடுவ. யார் நீங்க? போலீஸ் எங்களை துரத்துது. ஓடி வாழ்றதும் ஒளிஞ்சு திரியறதுமே எங்க பொழப்பா போச்சு தாய். பாடி வாழ்றதும் ஆடி திரியறதும் என்னோட பொழப்பா போச்சு. சரி சரி, ரயில் வர வரைக்கும் நீங்க ஒளிஞ்சிக்கிங்க. அது வரைக்கும் போலீஸை நான் தாக்காட்டுறேன். ஏன் நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. இது யாரு? பஞ்சாதியா? உட்கார சொல்லு. நான் வந்து உட்காரு. கோணி கீழே போ. டிக்கெட். அப்பனே, நான் ஆண்டிப்பண்டாரம். எம்மிடம் நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையும் மட்டுமே உண்டு. அப்புறம் டிக்கெட்டு? நல்ல கேள்வி. என் உலகிற்கு வரும்போது டிக்கெட் வாங்கியா வந்தோம், அல்லது உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்கியா போகிறோம்? இல்லையே சுவாமி, உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஊர் விட்டு ஊர் போகும்போது கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும். என் அப்பன் பழனி ஆண்ட வேண்டும். வேண்டுதல் நிமித்தம் செல்கிறோம் சாமி. டிக்கெட் வாங்காம போறதா உமக்கு வேண்டுதல். உண்மை போன்ற ஆட்களை பிடிப்பதாக எமக்கு வேண்டுதல். இல்லையா? ஓரமாக்கார். ஆலயம் மூஞ்சியம் பாரு. உங்க டிக்கெட்டு? ஐயா, நாங்க பஞ்சம் பொழைக்க போறோம். அவசரத்துல ஏறிட்டோம். எங்களை புடிச்சு கொடுத்து தண்டிக்காம வர ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க ஐயா. அவன் பரம்பரை ஆண்டி.
நீ பஞ்சத்துக்கு ஆண்டியா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. உன்னை விட்டுட்டேன்னா அவனை நான் விட வேண்டி வரும். சார், இவங்களை பார்த்தா தப்பு செய்யறவங்க மாதிரி தெரியல. தெரிஞ்சு தப்பு செய்யறவங்களை தண்டிங்க, தெரியாம தப்பு செய்யறவங்கள விட்டுடுங்க. நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, நடக்கிறது காந்தி கொலை வழக்கு. நீங்க வேற. அவங்க மேல உங்களுக்கு இறக்கம் இருந்தா டிக்கெட்டுக்கு உண்டான சார்ஜை கொடுத்துட்டு தாராளமா கூட்டிட்டு போங்க. சரி, உங்களுக்கு டிக்கெட் தானே? நானாட கூட நான் சதா ஆடும்பாங்க குடும்பம் வரும். அது மாதிரி நீர் எனக்காக துடிச்சிட, இனிமே நீரும் என் குடும்பத்துல ஒருத்தர். என்ன புரியுதா? ஐயா, நான் ஒரு கூலிக்காரன், பண்ணடிமை. என்ன போய் உங்க அவசரத்துக்கு? என்னையா பெரிய அவசரம்? உனக்கு ஒரு 10-20 ஏக்கர் தரேன், வச்சுட்டு சம்மா பேசுவோமா? ஐயா, இந்த ஏழைங்களுக்கு போய் அது என்னமோ தெரியல, சாமி பூஜைக்கு பொண்ணு மணியை விட இந்த பூவும் இலையும் அழகா தெரியும். அது மாதிரி ரத்த பந்தத்தை விட உங்க உறவு எனக்கு அற்புதமா தெரியும். எங்க உன் பொஞ்சாதி? இல்ல வேலைம்மா, ஐயா கூப்பிடுறோம். வேலைம்மா இனிமே என் தங்கச்சி. உங்க கல்யாணத்தை தான் நான் பார்க்கல. என் தங்கச்சிக்கு புது வீடு தானா, மறு வீட்டு நிகழ்ச்சியை செஞ்சு போறானோ. ஏடு என்ன விசாரிச்சிர? விசாரிச்சேன். அவ பேரு மயிலா, சே ஒயிலா, ஒத்த புள்ள. அவ குல தொழிலே என்னவ? ஆடு மேய்க்கிறது. எங்க? வல்ல நாட்டு ஃபவுண்டன்ல. மவுண்டன் இல்லையா? மவுண்டன். ஓ, இப்ப மலையை மவுண்டன் மாத்திட்டாங்களா? வாட்டச்சே. அவ என்னவோ சொல்லப்பட சொன்னால. 9 எழுத்தா? அருவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா மொதல் 2 எழுத்து. அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். கை. ரெண்டுத்தையும் கையால தான் சார் பிடிக்கணும். யோ, எல்லாத்தையும் தான் கையால பிடிக்கணும். ரெண்டுக்கும் பொதுவா என்ன? அருவாளால வெட்டலாம், அறுக்கலாம். சீப்பால சீவலாமே. அருவாளாலும் சீவலாமே. அப்போ மொதல் 2 எழுத்து சீவ. அடுத்து ஆளுக்கு தேவையா? அதுலயும் நடுவெழுத்தான். அது என்னது? மனபலம் வேணும் சார். பலம். லாவ போடு. போடுத. புளிய மரத்துக்கு சொந்தக்கார பேய். பேய சேர்த்துக்க. சார் பயமா இருக்கு. சேர்த்துக்கையா? இனிமே சொல்லுவான வேலை. பெருமா அவதாரம் அரி. மீன் பிறந்த ஊருக்காரன் பாண்டியன். 3 எழுத்து பேருக்காரன் பாண்டி. சீவர பேர். சார், நீங்க மனுஷனே கிடையாது சார். நிறுத்தியா? பாண்டிக்கும் அவளுக்கும் தொடுப்பு இருக்கணும். பாண்டி அவ வீட்டுக்கு சாப்பிட போறாப்புல இருக்கு. துப்புக்குழி வாங்குற ஒருத்தனை அனுப்பி நோட்டம் பார்த்து சிக்னல் கொடுக்க சொல்லு. வளைச்சிடலாம். இதுக்கு போலீஸ் வந்திருக்கு. பாண்டி ஊருக்குள்ள வந்திருக்கான். அவனை பிடிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ஓடுறீங்களே. ஏன்னா பாண்டி வந்திருக்கா? அப்படியா? போலீஸ் உள்ள விடாதீங்களா?
எப்போ சொல்லிட்டு விட்ட சொல்லி மாதிரி கலகலன்னு இருப்ப, இன்னைக்கு ஒன்றும் சத்தத்தையே காணா. அவரை கூப்பிட்டு சாவு குழியில தள்ள பார்த்தேன்னு சரிக்கு அதான் நினைச்சு நினைச்சு மாஞ்சிட்டு இருக்கு. அப்பா, நீ என்ன புண்ணுக்கு மருந்து போறியா இல்ல மண்ணை வச்சு தேய்க்கிறியா? இந்த வலி வலிக்குது. சரி சரி, மருந்த மெதுவா போடுத. இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நான் ஆடாறு மாசம் காடாறு மாசம்னு இங்க பாதி நாள் கொடைக்கானல மீதி நாள்னு இருக்கேன். நான் போன பிறகு உன்னை பார்த்துக்க ஊர்ல என் சேக்காளி கிட்ட சொல்லி வைக்க. என்ன ஊருக்கு நான் எப்படி திரும்பி போறது? திருட்டு நாய்க்கு சலங்கு கட்ட மாதிரி நான் பழையபடி திரிஞ்சா லவக்குன்னு புடிச்சிருவானுங்க. நீர் கவலைப்படாதீரும், ஒயிலா புள்ள ஒளிஞ்சு விளையாடுறதுல கெட்டிக்காரியாக்கும். என்ன ஆச்சு? இப்படி நில குலைஞ்சு வந்திருக்கீங்க? என்னையா இவ்வளவு பெரிய கட்டு? சிறுவகண்ட சுப்பையோட சோளக்குள்ள தீ பிடிச்சுப்புல, அணைக்கிறப்ப காயப்பட்டுருச்சு. ஏனி பக்கம் தான் போறேன்னு சொன்னீங்க, இப்ப சிறுவகுண்டாங்கிறீங்க. ஏன் சொன்ன தான் போகணுமா? இல்ல 2 நாள்னு சொல்லி 6-7 நாளா காங்கலேன்னு தான் கேக்குதேன். சோழி இருந்தா இன்னும் கூட தான் இருப்பேன். உனக்கேண்டி? ஏன் இப்படி வெடுக்குற விழுதிய? கொஞ்ச நாளா நானும் பார்க்கேன், ஆயத்து மருந்து கூட என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்க. ஐயா இந்த பாருப்புல, வீட்டை விட்டு வெளியே போற ஆம்பளைங்களுக்கு 1000 சுனங்கள் சங்கடம் இருக்கும். வீட்டுக்குள்ளயும் அது வந்த உடனே பிழுப்பிழுத்தா எப்படி? தப்புதாமியா. தீக்காயம் நீங்க இப்படி கட்டுப்பட்டா எப்படி யாரும்? அதுக்கு நான் வேற வைத்தியம் பண்ணதே. என்னத்த பண்ண போறியா? இவ்வளவு நாளா பாண்டி நம்ம தூண்டில சிக்கலன்னா நம்ம திறமை குறைவுன்னு நான் நினைக்கல. என்ன? நம்ம வலையில எங்கேயோ கிழிசல் இருக்கு, நம்ம கட்டிடத்துல எங்கேயோ ஓட்டை இருக்கு. என்ன சார் கிழிசல் ஓட்டைன்னு? நம்ம டிபார்ட்மெண்ட் ரகசியம். பாண்டிக்கு எப்படி சார் தெரியும்? இதுக்கு பதில் கட்ட பாண்டியோட தடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாமே. யோ என்ன இது கட்டு? பக்க பாசமான விஷயமாச்சு, பக்கத்துல சொல்லலான்னு பார்த்தேன். அம்பா சமுதிரத்துல எனக்கு ஒரு லவ்ஸ் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நான் கட்ச் பண்ணிட்டேன். பாண்டி விஷயமா அங்க போயிருந்தேனா, அங்க அந்த லவ்ஸ பார்த்தேன். யாரோ ஒரு பப்ளிஷ் அதை பார்த்து என் ஒய்ஃப் கிட்ட போட்டு விட்டான். அதுக்கும் இந்த கட்டுக்கு என்ன சம்பந்தம்? தேர் இஸ் பாயிண்ட் இன் இட். பெரிய காயப்பட்ட மாதிரி டிராமாஸ் பண்ணா என் ஒய்ஃப் அந்த லவ்ஸ் மேட்டர் மறந்து என் மேல ரொமான்ஸ் ஆயிடுவா. அது ஐடியா சார். பொய்யான காயத்தை கட்டி பொண்டாட்டிய தாக்கன்றீரு. பொய்யான காயத்தை காட்டி அப்ப அலியா நெஞ்ச கீர்னது? அடச்சே. யோ ஃபுல் டீமோட அலியானை வாட்ச் பண்ண வாயா. வணக்கம் எஸ்ஐ சார். என்ன ஏட்டையா? என்ன இந்த பக்கம்? நான் மாடு பைக்கலான்னு வந்தேன். இவரு புலி சிங்காத கிடைச்சா பால் கறக்கலான்னு வந்தார். நீங்க எப்படி? ஏட்டையாவுக்கு எஸ்ஐ நமஸ்தா. இல்ல அலியா, சுத்துப்பட்டுல சுத்துறதுக்கு பதிலா சினிமாவில சேர்ந்திருந்த எங்கேயோ போயிருப்பவே. நெஞ்ச கீர்னது என்ன, கண்ணீர் விட்டது என்ன? அடடடடடா, நீ நடிப்பு சக்கரவர்த்தியில பின்னிட்டியாமே. நீங்க வேற சும்மா இருங்க ஏட்டையா. ஐயா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, சத்தியமா அந்த பாண்டிய நான் உங்ககிட்ட பிடிச்சு கொடுக்கறேன். ஆமால, அதுவும் இன்னைக்கு இப்போ. பாண்டி திரும்பி போயிரு. பாண்டி போலீஸ் வந்து திரும்பி போயிரு. பாண்டி போயிரு. பாண்டி வராத. போலீஸ் போயிரு. போயிரு பாண்டி போயிரு. அலியா என்ன போலீஸ் துரத்துது? நீர் யாருன்னு எனக்கு தெரியுங்கயா. பொன்னியும் மணியையும் ஆத்து மணலாவும் கூழாங்கலவும் அளித்த நம்ம அவராசையா, உனக்காக ஒரு உதவி செய்ய நான் காத்திருக்கோம்யா. யாரது இந்த நேரத்துல? இங்க யாராச்சும் வந்தாங்களா? எவன் அது நேரம் கட்ட நேரத்துல சமயம் தெரியாம சாமத்துல சம்சார வீட்டுல நுழையிடுது? ஏன் கத்துற? இல்லதாயி, இங்க ஒரு ஆளை தேடி வந்தோம். இங்க எவன் வருவான்?
பேராட்சி அம்மன் கோயில் கற்பகிரகத்துல பேன் பிசாசு வருமா? நீர் போலீஸ்னா என் மாமன் பட்டாளம். சார் பட்டாளமான் சார், பாம் கீம் போட்டு போறான். மன்னிச்சுங்க தாயி, வாங்க சார் வாங்க. செல்லையில எரிஞ்ச புருஷன் கூட என்ன குத்தம் சொல்ல மாட்டார். தாய், சாமியை கூட தலை குனிஞ்சு கும்பிடாத இந்த பாண்டி கும்பிடுது. தாயே, உன் காலை தொட்டு கும்பிடுது. உன் தியாகத்துக்கு 7 செம்மத்துக்கு நான் உன் காலடி கடன்பட்டிருக்கேன் தாய். தாய், யார் அது? என் மகன் தாயா. இம்புட்டு நேரம் எங்க இருந்தா? இங்க தாயா படுத்திருந்தான். இந்த இறைச்ச சத்தத்து கூட முழிக்கல. அவன் முழிச்சுக்கிட்டே இல்ல, தூங்கிக்கிட்டே இல்ல, மயங்கி கிடந்தாயா. பசி மயக்கம். அரிசி கடை வச்சிருக்க அங்கம்மான்னு தான் பேரு. ஒரு குந்துமணி அரிசி கூட வழி இல்லாத மூதி ஆயிட்டு. இனிமே இவன் என் பிள்ளை தாய். இவனை வளர்த்து ஆளாக்க வேண்டியது என் பொறுப்பு. இல்ல, என் கூட வரியால? கஞ்சி கேப்ப கஞ்சி ஊத்துவீங்களா?